குற்றமே தண்டனை படத்தை தொடர்ந்து நடிகர் விதார்த் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் புதிய திரைப்படம் ஒரு கிடாயின் கருணை மனு. ரவீனா ரவி கதாநாயகியாக நடித்து வரும் இத்திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து பின்னணியிலான கதையாக உருவாகி வருகிறது. படத்தின் பெயரிலேயே வித்தியாசம் காட்டும் இப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் கிடா ஆடு நடித்துள்ளது. ஒரு கோயிலுக்கு செல்லும் கிராமத்து மக்களை கோர்ட்டுக்கு இழுக்கும் கதையாக இப்படம் உருவாகியிருக்கிறது. இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானதை தொடர்ந்து படத்தின் இசை வெளியீடு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இந்த வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் பிரபு சாலமன் மற்றும் நடிகரும் இயக்குநருமான நாசர் கலந்து கொண்டனர். படத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் முதல் முன்னணி கதாபாத்திரங்கள் வரை நடித்திருந்த படக்குழுவினரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இராஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருக்கும் இத்திரைப்படத்தை மணிகண்டனின் இணை இயக்குநராக பணியாற்றிய சுரேஷ் சங்கையா இயக்கியுள்ளார். இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ரவீனா தான் மற்ற கதாநாயகிகளுக்கு பின்னணி குரல் கொடுக்கும் சமயத்தில் தானும் இந்த மேடையில் அமர வேண்டும் என்ற தன்னுடைய பெற்றோரின் ஆசை இன்று நிறைவேறியுள்ளதாக கூறினார். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது. அம்மா அப்பா எப்பவுமே மற்ற ஆடியோ லான்ச்சஸ், நான் டப்பான படத்துக்கு ஆடியோ லான்ச்சஸ்லாம் போகும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் இங்கே உட்காரணும், அது we all should see and we should be proud of it. I hope I've made you proud. And thank you, என் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சுரேஷ் சார் ஆடிஷன் வச்சு தான் இந்த படத்துக்கு என்ன செலக்ட் பண்ணாரு. தேங்க்யூ சார். இராஜ் தேங்க்யூ. அண்ட் விதார்த் சார் செட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. லைக் சின்ன சின்ன ஆங்கிள் விஷயமா இருந்தாலும் சரி, டயலாக்ஸாக இருந்தாலும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, எவ்ரிவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. பின் பேசிய படத்தொகுப்பாளர் KL பிரவீன் தனக்கு சமீபத்தில் ஒரு மிரட்டல் கால் வந்ததாகவும் அதில் சிறிய பட்ஜெட் திரைப்படங்களில் தான் பணியாற்றுவது குறித்து தன்னை மிரட்டியதாகவும் கூறினார். அதனால் தான் இந்த கதையில் தான் பணியாற்றியதாகவும் தற்போது இத்திரைப்படம் தனக்கு மிகவும் கவர்ந்த திரைப்படமாக மாறியிருப்பதாகவும் கூறினார். நைட் 2 மணிக்கு எனக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் கால் வந்து, என்ன நீங்கள் கபாலி, கொம்பன் இந்த மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, சின்ன ஸ்கிரிப்ட்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் ஒரு பயங்கரமாக தண்ணி போட்டிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினார் என்கிட்ட. பண்ணுவியா மாட்டியா இந்த ஸ்கிரிப்டை, பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு. சரி, அவருக்காகவே இந்த ஸ்கிரிப்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஃபிக்ஸ் பண்ணி வாங்க நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் நான் அந்த 2.5 மணி நேரத்தில் நான் ரசித்தது அவருக்கு திருப்பி நான் ஒரு 3/4 மணி நேரம் ஃபோன் போட்டு பேசினேன் அடுத்த நாள் காலையில். இவ்வளோ அவ்வளோ பெரிய நல்ல ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சதுக்கு சுரேஷோட ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அதுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. உடனே நான் உங்களுக்கு ஹீரோஸ்க்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சம்பளத்தை என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உடனே அந்தளவுக்கு எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதோட பெட்டராக வந்திருக்கு. இன்றைக்கி ஃபிலிம் நடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேறு கேரக்டரைசேஷன் எல்லாருமே கண்டிப்பாக கிரியேட் அ மார்க் ஃபார் தெம்செல்ஃப். அடுத்த 2 வருஷத்தில் ரகுராம், லவ்லி மியூசிக், அவசம் BGM. படத்தின் இசையமைப்பாளர் ரகுராம் தன்னுடைய திறமையை அங்கீகாரம் செய்த இயக்குநர்களுக்கு தன்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். சொந்த ஊர்லேருந்து இங்கே வரும்போது எனக்கு என்னோட திறமையை மதித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது காக்காமுட்டை மணிகண்டன் சார், கார்த்திக் சுப்ராஜ். அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் பண்ணது மூலமாக என்னுடைய வே ஆஃப் கம்போசிங் வேறு லெவலுக்கு மாறிச்சு. ஸோ அப்போது எனக்கு பழக்கமானவர் சுரேஷ் சங்கையா. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலை. பட் அந்த நம்பிக்கையை என் மேலே ரொம்ப அதிகமாக வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ்க்கு ரொம்ப நன்றி. படத்தின் இயக்குனர் சுரேஷ் சங்கையா தன்னுடைய படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் குறித்தும் படம் உருவான விதம் குறித்தும் கூறினார். செருப்பு போடாமல் கூட அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் நடித்து கொடுத்ததாகவும் கூறி பெருமிதம் கொண்டார். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. 39க்கு மேலே இருப்பாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. வேறு இடத்துல எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க. ஃப்ரேம்ஸ் பார்த்தோம், ஒரு ஃப்ரேம்ஸ் கேமராமேன் சொல்லுவார், எப்படிங்க ஃப்ரேம் வைக்கிறது, இல்லை ஒயிட் லென்ஸாக போட வேண்டியிருக்குது அப்படிம்பாரு. வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும், இவங்களை எல்லாத்தையும் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் உள்ளே கொண்டு வரணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்குள்ளே கோஆப்ரேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செருப்புலாம் கலட்ட சொல்லி, ஏன்னா அவங்கெல்லாம் போட்டால் அவங்களும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டு. அந்த கந்தக வெயில் அந்த இடத்துல கீழே நிற்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணி எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. படத்தின் கதாநாயகன் விதார்த் ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படம் தன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான திரைப்படமாக இருப்பதாகவும் கூறினார். ஒரு கிடாயின் கருணை மனு ஆக்சுவலாக சுரேஷ் சங்கையா மணிகண்டன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். மணிகண்டன்
உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல கதை இருக்குது, என்னோடய அசிஸ்டண்ட் சுரேஷோட கதை இருக்குது, அதை கேளுங்க அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது இது ஹீரோ ஓரியன்ட் மூவி கிடையாது. ஹீரோனா இதில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க 40 கதாபாத்திரங்களுமே ஹீரோ தான். அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கதாபாத்திரம் என்னோட கேரக்டர் ராமமூர்த்தின்னு, அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எப்படியா இந்த படத்தில் நான் நடிச்சிடணும்னு அப்போ எனக்கு தோணுச்சு. இதை நான் மணி முதல்ல பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈராஸ் நிறுவனத்துக்கு போச்சு. அப்புறம் நான் சுரேஷ்கிட்ட கேட்டேன், நீங்கள் நான் பண்ணுறேங்க என்னன்னாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அவ்வளோ பெரிய நிறுவனம் இயக்குனர் சொன்ன உடனே அவங்களும் யோசிச்சுட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த சாகர் சார், சித்தி மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எல்லாரும் என்னை பார்க்கும்போது இன்றைக்கி வரை என்ன பேசுகிறாங்கன்னா, மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க சார், மைனா மாதிரி ஒரு படம் கொடுங்க. மைனாவை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நானும் ஒவ்வொரு படங்களையும் நானும் வந்து சொல்லுவேன், இது மைனா மாதிரி எனக்கு ஒரு படம் கொடுக்குங்க, இந்த படம் மைனா மாதிரி இருக்குங்க திருப்பி. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை தான் அந்த லெவலுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் பிரபு சாலமன், ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படம் ஒரு அடையாளமாக அமையும் என்றும் கூறினார். இத்திரைப்படத்தின் போஸ்டரை பாராட்டிய பிரபு சாலமன், இத்திரைப்படத்தின் போஸ்டர் தான் படத்திற்கு அடையாளமாக அமையும் என்றும் தெரிவித்தார். இந்த ஒரு கிடாரியின் கருணை மனுவில் வந்து வெறும் ஒரு ஆட்டு தலையை நடுவில் போட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு டைரக்டருக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும். அதை அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார், சாகர் சார், இது வந்து ஒரு மினிமம் கேரண்டி, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு அடைமொழி சொல் வந்துடும், இந்த ஆட்டு படம் பார்த்தியான்னு வாங்க. எனக்கு என் படத்தை அப்படித்தான் சொன்னாங்க, கும்கி வந்து கும்கின்னு சொல்ல அந்த யானை படம் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி இது ஒரு அடையாள திரைப்படமாக தான் இருக்கும். பின் நடிகர் நாசர், பிரபு சாலமன் ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படத்தின் இசைத்தகடை வெளியிட்டனர். மிகவும் வித்தியாசமான திரைப்படமாக உருவாகியிருக்கும் ஒரு கிடாயின் கருணை மனு திரைப்படம் மக்கள் மனதை கவர விரைவில் திரைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.